ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்மளுடைய லெஃப்ட்டில் இருக்குது ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பு. இந்த யூடியூப் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது முற்றிலும் இலவசம். இந்த 9300 சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது முற்றிலும் இலவசம். நீங்கள் அதில் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் என்னென்ன நடக்குதோ அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். இது நம்ம டைரெக்டாக சில விஷயங்கள் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமாக நம்ம லைவில் ஷேர் பண்ணுறதில்ல. அது லைவில் ஷேர் பண்ணுற விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெபினார் குரூப்பு. இது பார்த்திங்கன்னா லைவ், அதாவது மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடியே ப்ரெடிக்ஷன் பண்ணி அந்த லெவல் வந்தவங்க என்னென்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு முன்கூட்டியே ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணுறது. சரி, நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்ச நாள் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது டாபிக் கூட அந்த சம்மந்தப்பட்ட டாபிக் தான். நம்ம முன்கூட்டியே ஒரு விலையை கணிக்க முடியுமா? அதாவது ப்ரெடிக்ஷன் பண்ண முடியுமா? இது எந்தளவுக்கு சாத்தியம்? இதெல்லாம் உண்மையாக பொய்யா சார்? எல்லாம் மார்க்கெட்டு நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா நான் இவ்வளோ சம்பாரித்தேன் அவ்வளோ சம்பாரித்தேன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதனால தான் அந்த லெவல் போச்சு. நான் இந்த மாதிரி இவ்வளோ இதில் கணித்தேன், இது ஒருத்தவங்க போயிடுச்சு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையாக நடக்கும் சாத்தியங்கள் இருக்குதா? அது பொய்யை சொல்கிறாங்களா, உண்மையாக சொல்கிறாங்க அப்படின்னு? எஸ், கண்டிப்பாக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களாலையும் முடியும். ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கூட பார்த்திங்கன்னா காலையில் ப்ரைஸ் எது வரலும் வரும் அப்படின்னு கணிச்சது தான். அதுக்கப்புறம் ப்ரைஸ் எது வரலும் வந்தால் நம்ம எவ்வளோ தூரம் டார்கெட் புக் பண்ணோம், அந்த டார்கெட் புக் பண்ணி சிஸ்டம் எப்படி க்ளோஸ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கணிக்க முடியுமா? முடியும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு எந்த தெரியும் அப்படின்னா, ஏன்னா இப்போ ஒரு மெஷர்மெண்ட் தான் எல்லாம். ஒரு சிலர் நான் ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கிட்டா நான் இது பண்ணுவேன் அப்படின்னா, இன்னொன்று ஸ்மார்ட் மணி கான்செப்ட், நிறைய லாங்குவேஜஸ் எப்படின்னா கற்றுக்கலாம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே நம்ம ட்ரேடிங் கற்றுக்கிட்டா போதும், அவ்வளோதான். மிச்சப்படி நம்ம அது முடியுமா இது முடியுமா அதெல்லாம் தேவையில்லை. நம்மளால் எது முடியுமோ அதில் பண்ணால் போதும். இதுதான் பெஸ்ட்டு, இதுதான் சூப்பர் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் எண்ட் ஆஃப் த எதை கற்றுக்கிட்டாலும் உங்களால் முடியும். சரி, இப்போ எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 ரூபா இருக்குது, விலை இருக்குது. இப்போ 100 ரூபா 110 ரூபா போகும் அப்படின்னு கணிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 110 ரூபா போதுன்னா, இந்த 110 ரூபா இங்கேருந்து இங்கே போகிறதுக்கான ரீசன், அதாவது அது போகுது இல்லை, ரைட், ஓகே. ஆனால் ஏன் போகணும், எதுக்காக, என்னத்துக்காக ரீசன் கணிச்சிங்க? உங்களுடைய கணிப்பு தவறாக இருக்கும், சரியாக இருக்க வேறு கதை. என்னத்து காரணத்துக்காக 110 போகணும் அப்படின்னு நீங்கள் கணிக்கிறீங்க. அது ரீசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அதுக்கு உங்களுடைய மென்டர்ஸ், நீங்கள் யார்கிட்ட கற்றுக்குறீங்களோ அவங்கக்கிட்ட விளக்கம் கேளுங்க. நிறைய பேர் கிளாஸ் எடுக்கிறன்ற பேரில் இதுக்கு பை அபவ் சேல் பிலோ, நான் சொன்னேன்ல இந்த ஏரியா, இது லிக்விடிட்டி ஸ்லீப்பு, அது ஃபேர் வேல்யூ கேப்பு அப்படிலாம் சொல்லுவாங்க. ரைட், ஓகே. நான் என்ன சொல்கிறேன், எந்த கேப்பாக இருக்கும், எந்த லிக்விடிட்டி ஸ்லீப்பாக இருக்கட்டும், சரி, எத்தனை டைம் அந்த தூரம் போயிருக்குது கணிப்பு? நான் என்ன சொல்லேன், 10 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 7 டைம் அந்த நினைக்கிற தூரம் போகுது, ஒரு 3 டைம் ஃபெயில் ஆகுது அப்படின்னா ஓகே, தப்பில்லை. ஆனால் அந்த 7 டைம் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்களா, அவங்க உங்களை சொல்லித்தராங்களா லைவ் மார்க்கெட்டில் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட க்ளோசஸ் கேளுங்க. அதுக்கப்புறம் கற்றுக்குங்க. அதுக்கப்புறமா அந்த லெவல்ஸை உங்களால் கணிக்க முடியும். இப்போ மார்க்கெட், நான் இன்றைக்கி எக்ஸாம்பிள், இன்றைக்கி தேதி 18 மே. இந்த 18 மேவோட டவுன் சைடு, எதுக்காக நம்ம டவுன் சைடுக்கான பிளான் கொடுத்துருந்தோம் நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். புதுசாக வந்தவங்களுக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ மார்க்கெட் இறக்கம் ஒரு 100 புள்ளிகள் இறங்குதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 புள்ளிகள் மைனஸில் இருக்குது. மைனஸ்லேருந்து அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் என்ன சொல்ல வருது, மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போகிறோன்னு சொல்லுதுங்களா? அங்கே மார்க்கெட் மேலே போகிறோன்னு சொன்னால் 100 பாயிண்ட்டு திரும்ப 150 பாயிண்ட்டாக மைனஸில் காமிக்குது. ஸோ மைனஸில் காமிச்சிட்டு மார்க்கெட் சின்னதாக ஒரு 20 பாயிண்ட் மேலே போகுது வச்சுக்கலாம். இந்த 20 பாயிண்ட் மேலே போகுதுப்பா. மார்க்கெட்டு 100 பாயிண்ட் இறங்கிச்சு, இன்னும் 150 பாயிண்ட்டாக மைனஸ் போயிடுச்சு, திரும்ப கொஞ்சம் லைட்டாக ரிகவர் ஆகிட்டு 20 பாயிண்ட் போகுது. இந்த 20 பாயிண்ட் போகிறதுல மார்க்கெட் ரிகவர் ஆகிடுச்சு, இங்கே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிடுவீங்களா? இல்லையே. ஏன்னா அந்த விலை ஏன் இறக்கத்தில் சொல்ல லைட்டாக புல் பேக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த புல் பேக்கில் மார்க்கெட் கரெக்ஷனுக்காக போகுது, அகைன் செல்லிங் வரும் அப்படின்னு அர்த்தம். எப்போ இந்த 100 ரூபாய் தாண்டி மார்க்கெட் மேலே ட்ராவல் ஆகுதோ ஓகே, அப்போ மார்க்கெட் திரும்பிடுச்சுப்பா, நம்ம 110 120 மேலே, அதாவது இந்த லாஸ்ட் மைனஸில் போயிட்டு ப்ளஸில் வந்துடுச்சு 100 அப்படின்னப்போ நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை பாசிட்டிவாக மாற்றிக்கலாம். அதாவது நீங்கள் பிரேக் அவுட் பார்க்குறீங்களோ, இல்லது ஒரு புல் பேக் பார்த்து பிரேக் அவுட்டில், அதாவது இந்த மாதிரி பிரேக் அவுட் ட்ரேடிங்கை பார்த்து நான் அப்பர் சைட் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கனாலும் பரவாயில்ல. அப்போது உங்களோட ப்ரைஸை கணிக்க முடியும். உங்களுக்கு தேவை கணிக்க முடியும். ஆனால் அந்த ஃபாலோ பண்ணுறது
ஈஸியான விஷயம் கிடையாது. அதுதான் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு மாட்டிக்கிட்டு முடிக்கிறீங்க. எல்லாமே வந்து அந்த ஒரு ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. அது ஃபாலோ பண்ண முடியாததுனால தான் இங்கே பிரச்சனையே ஆரம்பமாகுது. எதுக்காக ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா, அது வந்து ஒரு 3 ஸ்டாப் லாஸ் கொடுத்துருது எப்படின்னா ஒரு டைம் அப்படின்னா, அந்த 3 ஸ்டாப் லாஸு ஒன்றும் ஏற்றுக்க மனம் இல்லை. அந்த 3 ஸ்டாப் லாஸ் ஏன் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணல. நமக்கு நஷ்டம் வந்துச்சே. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ரிஸ்க் ரேஷியோ மெயின் பிரச்சனை. ₹1 ரிஸ்க்கு ₹1 நீங்கள் ப்ராஃபிட் சம்பாரிச்சிங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் 10க்கு 7 ட்ரேடு சக்ஸஸ் ஆகுன்னு வச்சுக்கலாம். பிரயோஜனம் என்ன? ஏன்னா அந்த 10 7 சக்ஸஸ் ஆகுது, 3 ஃபெயில் ஆகுது. அந்த 7க்கு ப்ரோக்கரேஜ் டேக்ஸஸ் என்னாச்சு, இந்த 3க்கு ப்ரோக்கரேஜ் டேக்ஸஸ் என்னாச்சு, அப்போ கூட்டி கழிச்சு கால்குலேஷன் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 தான் வரும் உங்களுக்கு. அந்த 2 ட்ரேடோடைய லாப நஷ்டம் 5 தான் வரும். அப்போ உங்களுக்கு ரிஸ்க் ரேஷியோ 2 பண்ணி பிரயோஜனமாக கிடையாது. அங்கே தான் இருப்பீங்க. ஒன்றும் பெருசாக ஒன்றும் முன்னேற்றம் வராது. அப்போ நமக்கு இந்த 1:2 ரேஷியோ தான் வந்து உங்களை காப்பாற்றி விடுமே தவிர, மிச்சப்படி உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அப்படின்ற அந்த இதுவும் வராது உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா நீங்கள் தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபடணும். அந்த பயிற்சியில் ஈடுபட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அந்த தூரத்தை உங்களால் ட்ராவல் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும். இப்போது காலையில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்மளுடைய ப்ரைம் குரூப்லேயே கூட எடுத்துக்கலாங்களே. இப்போது நம்ம ரிஸ்க் ரேஷியோ எவ்வளோ வச்சு நம்ம ஃபஸ்ட்டு 1:2 வச்சோம். அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் ஸ்டைல் கொண்டு போக சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு நம்ம எவ்வளோ ஃபஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோங்க 14 புள்ளிகள் வந்து ரிஸ்க் எடுத்தது. அதுக்கப்புறம் 28 புள்ளிகள் வந்து டார்கெட் இருந்தது. அப்போது கிட்டத்தட்ட 1:2க்கு நம்ம ஃபைட் பண்ணுறோம். அதாவது நம்ம எதிர்பார்த்து ஒரு ட்ரேட் எடுக்க 14 பாயிண்ட் ரிஸ்க் எடுத்து மார்க்கெட் ஒரு வேளை இங்கே வந்துச்சுப்பா, இங்கே வந்துட்டு திரும்ப மேலே போகுது. மேலே போக சொல்ல உங்களோட நஷ்டத்தை என்ன பண்ணணும், கொஞ்சம் ஏற்றிக்கணும். நமக்கு இவ்வளோ பெரிய நஷ்டம் தேவையில்லை அப்படின்னு. இப்போ கூட இங்கே கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டாப் லாஸ் இங்கே தூக்கி இங்கே இறக்கி வச்சிடணும். இப்போ நமக்கு 7 புள்ளிகள் வந்து ஸ்டாப் லாஸ். இப்போ 14 புள்ளிகள் வந்து 7 புள்ளி நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு 7 புள்ளி ரிஸ்க் இருக்குது. அப்போ 7 புள்ளிகளுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு இதனை கிடையாது 30 பாயிண்ட் நமக்கு கிடைக்குது. அப்போ நம்ம இந்த ரிஸ்க் ரிவார்டை வச்சு நம்ம போராடணுமே தவிர மிச்சப்படி நமக்கு லாபம் கம்மியாக வந்துடும், லாபம் ஜாஸ்தியாக வந்துடும், அந்த மாதிரி கணக்கு போட்டிங்கன்னா வேலைக்கு ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள் இன்னொரு ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள். இப்போ அடுத்தது நம்ம 7 புள்ளிகள் வந்து ஸ்டாப் லாஸ். இப்போ டார்கெட் வந்து 8 புள்ளிகள். ரிஸ்க் ரேஷியோவில் 3.80 வந்துச்சு. அதாவது 1:1க்குன்னா நமக்கு எவ்வளோ 3 1:38 வந்துச்சு. அப்போ கிட்டத்தட்ட 1க்கு 4 மடங்கு நமக்கு லாபம் வர சொல்ல நம்ம இந்த மாதிரி ட்ராவல் பண்ணால் தான் மார்க்கெட் நம்ம கையில் 4 காசு நிற்குமே தவிர ஏதோ போகிற போக்கில் பண்ணிகிட்டே இருக்கும் போது வருது அப்படின்னு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கையில் 10 பைசா மிஞ்சாது. எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் செஷனில் எண்ட் ஆஃப் த மந்தில் உங்கள் கையில் கேபிட்டல் கம்ப்ளீட்டாக வைப் அவுட் ஆகிடும். ரைட்டுங்களா? ஸோ முன்கூட்டியே கணிக்கணும் அப்படின்னா தாராளமாக உங்களால் முடியும். உங்களோட பிளான் என்னவாக இருக்கும் அப்படின்னா உங்களோட விலை எங்கே போகுதுன்னு பாருங்கள். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இங்கே சப்போஸ் இந்த க்ரீன் கலர் கேன்லாம் மேலே ரிவர்ஸ் ஆகிடுச்சுப்பா, மார்க்கெட் கேப் டவுன். அப்போ என்ன சொல்லுவது, நான் ரிகவர் பண்ண போகிறேன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவது. ஸோ இதில் சின்ன சின்ன புல் பேக் வரும். இதில் வந்து மார்க்கெட் அப்பர் சைடுக்கான பார்த்து கேப் ரீஃபில் ஏரியா வரும், நம்ம டார்கெட் போகலாம் அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். இல்லை மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, இதனோட டே வந்து ஹையை உடைக்குது, நம்ம இதுக்கப்புறம் வந்து அப்பர் ஹையஸை ஃபார்மேஷன் பண்ணி மேலே போகலாம் அப்படின்னு ஒரு பிளானும் பண்ணலாம். ஆனால் நம்ம ஜஸ்ட் மார்க்கெட் கீழே வந்துட்டே இருக்குது, நம்ம இங்கேருந்து மேலே போகும் அப்படின்னு தோராயமாக உங்களுடைய பிளைண்டாக கண்ணுக்கிட்டு வச்சுன்னா இந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கும், திரும்ப ஸ்டாப் லாஸ் அடிக்கும், திரும்ப ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஸோ இங்கே ரிகவர் மைண்ட் செட்டில் ட்ராப் மாதிரி மாட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பேசிக் ஆஃப் கேண்டில்ஸ்டிக்ஸ் வெர்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ 2வது வீடியோ இதுவாக இருக்கணும். கொஞ்சம் நாலேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த 2வது வீடியோ உங்களுக்கு பதிவிடுறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாகிறதுனால என்னென்னா நமக்கு வந்து சின்ன ஒரு டிமோட்டிவேஷன். அதாவது எப்படின்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 67,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இது வந்து நம்ம 75,000 சப்ஸ்கிரைபர்ஸாக மாறினா நான் வந்து கொடுக்குற அவுட்புட் வீடியோ உங்களுக்கு புரியுதுன்னு அர்த்தம், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நான் கொடுக்குறேன்னு அர்த்தம். எப்போ இந்த 67,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாகுதுன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். அப்போது நமக்கு கொடுக்குற கண்டென்ட் அவங்களுக்கு புரியலையோ அல்லது பிடிக்கலையோ ரெண்டோ ஒரு விஷயம் நடக்குது. அப்போ நம்ம வந்து வீணாக வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கும் கடுப்பாகும். ஸோ என்ன வந்து வளவலன்னு பேசிகிட்டு இருக்காங்க, ஒன்றும் சொல்ல வேண்டியது சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ புரிதல் வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிரயோஜனம் கிடையாது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம 75,000 சப்ஸ்கிரைபர்ஸில் சந்திப்போம் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.